அர்ச்சுனாபுரம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளை ராமலிங்க சேதுபதி இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செய்தனர். இவர்களுக்கு நல்ல தம்பி நல்ல தங்காள் என 2 குழந்தைகள் பிறந்தனர். ஆனால் விதியின் கொடுமையால் இருவரும் சிறு வயதிலேயே தங்கள் தாய் தந்தையை இழந்தனர். தங்கை மீது அளவில்லா பாசம் கொண்ட நல்ல தம்பி தன் அரசாட்சியை செம்மையாக நடத்தி கொண்டார். காலம் வந்தபோது மானாமதுரையில் ராஜவம்சத்தைச் சேர்ந்த காசிராஜாவுக்கு நல்லதங்காளை திருமணம் செய்து வைத்தான். இளம் வயதிலே நல்லதங்காள் 7 குழந்தைகளுக்கு தாயானாள். ஆனால் மானாமதுரையில் மழை பொய்த்தது. 1 ஆண்டு அல்ல, 2 அல்ல, தொடர்ந்து 12 ஆண்டுகள் மழையே இல்லை. மக்கள் உணவின்றி மடிந்தனர். அந்த பஞ்சத்தின் பிடியில் நல்லதங்காள் குடும்பமும் சிக்கியது. உண்ண உணவு இல்லாமல் குழந்தைகள் பசியால் அழுதனர். இங்கே இருந்தால் என் பிள்ளைகள் பசியால் சாக வேண்டியதுதான் என்று எண்ணினாள். அண்ணன் நல்ல தம்பி கண்டால் என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையுடன் அர்ச்சுனாபுரம் அரண்மனைக்கு வந்த நல்லதங்காள் அண்ணன் நல்ல தம்பி வேட்டைக்கு சென்றிருப்பதை அறிந்தாள். ஆனால் நல்ல தம்பியின் மனைவி மூலியலங்காரி பசியால் வாடிய அவர்களை ஏளனமாக பார்த்தாள். இதையே சமைத்து சாப்பிடுங்கள் என்று ஓட்டப்பானையும் கெட்டுப்போன கேப்பையும் பச்சை மட்டையும் கொடுத்தாள். பத்தினித்தனமும் தெய்வீக சக்தியும் கொண்ட நல்லதங்காள் பார்த்தவுடன் அதிசயம் நிகழ்ந்தது. அவளும் குழந்தைகளும் அதை உண்டு அரைப்பசியை தீர்த்தனர். ஆனால் மீண்டும் பசி என கேட்டபோது அவர்களை அரண்மனையிலிருந்து துரத்தினாள். அண்ணன் வந்தால் அவன் துடித்து போவான் என்று எண்ணிய நல்லதங்காள் கடும் முடிவெடுத்தாள். திரும்பி வந்த வழியில் ஒரு பாழடைந்த கிணறு அவள் கண்களில் பட்டது. பசியால் துடித்த குழந்தைகளை ஒவ்வொரு குழந்தையாக கிணற்றில் தூக்கி போட்டாள் நல்லதங்காள். 7 குழந்தைகளையும் இழந்த பின் தானும் உயிர் நீத்தாள் நல்லதங்காள். இந்த செய்தி அறிந்த நல்ல தம்பி துக்கத்தில் துடித்தான். தங்கை இழந்த வேதனையில் நல்ல தம்பியும் உயிர் துறந்தான். அண்ணன் தங்கை பாசம் என்றால் இதுவல்லவா? எங்களை உங்கள் திருவடியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நல்லதங்காள் வேண்டினாள். இங்கே அம்பாளாக இருந்து மக்களுக்கு அருள் பாலிப்பாய் என்றார் ஈசன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள வன அரசன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.